இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜாலிஃபோனிக்ஸ்னா என்ன அப்படிங்கறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். தினமும் ஏதோ ஒரு வீடியோவை படிச்சு போடுறாங்க. அது எல்லாருக்குமே படிக்க தெரியும் தானே, அது ஏன் சும்மா வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜாலிஃபோனிக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க அதிகமாக படிக்கிற விஷயத்துல ஃபேஸ் பண்ற ஒரே ப்ராப்ளம் ரீடிங். கரெக்ட்டுங்களா? என் குழந்தை எவ்வளோ படிச்சாலும் எழுதிடுறான். ஆனா ரீடிங் அப்படிங்கிற பிரச்சனை என் குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மெயினா இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியது தான். நம்ம படிக்கும்போது ஒரு லெட்டர் எப்படி படிப்போம்? ABCDEFGH படிச்சுட்டு இருப்போம். அந்த வேர்ட்ல இப்போ எப்படி நம்ம படிப்போம்? CAT கேட், BAT பட், BALL பால் அப்படின்ட்டு அந்த லெட்டரோட நேமை வச்சு படிப்போம். ஆனால் திடீர்னு நம்மள அந்த ஸ்பெல்லிங் எழுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க நம்மளால எழுத முடியுமா? அந்த டைம்ல நம்ம மக்கப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் ஒரு வேர்டு 10 தடவை எழுதிட்டுவான்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வேர்ட் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா நமக்கு அந்த வேர்ட் ஞாபகம் இருந்திருக்குமா? அப்போ கிடையாது. ஸோ அதே போல தான் இப்போ இருக்கிற நம்ம குழந்தைங்களும். ஸோ இப்போ ஃபோனிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் லெட்டர் S இருக்கு. ஸோ இந்த லெட்டரோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதுக்கு நான் ஒரு வேர்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு சன் சன் அப்படின்னு வச்சிருக்கேன் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்டர் S அப்படின்னு உங்களுக்கு கேக்குதா, இல்ல ஸ் அப்படின்னு கேக்குதா? ஸ் அப்படின்னு கேக்குது. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சவுண்ட்ஸை குழந்தைங்க படிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க புக்ல இருக்கிற வேர்ட்ஸ் மாத்திரம் இல்லாம நீங்க என்ன வேர்ட்ஸ் கொடுத்தாலுமே அந்த குழந்தைங்க உங்களோட ஹெல்ப் இல்லாம அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜாலிஃபோனிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுண்ட், அந்த சவுண்டோட ஃபார்மேஷன் எப்படி, அந்த லெட்டரை எப்படி எழுதணுங்கிற ஒரு ஃபார்மேஷன், அந்த சவுண்டுக்கு ஒரு சாங்கு, ஒரு ஸ்டோரி, அதுலேயே நிறைய ஆக்டிவிட்டிஸ்ன்னு எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் ஜாலிஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ வர ஏப்ரல்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவுண்ட்ஸை நம்ம டீச் பண்ண போகிறோம். அதோட சாங்ஸ், அதோட ஸ்டோரிஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவுண்ட்ஸை நீங்களும் லேர்ன் பண்ணிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த சம்மர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ஜூன் மந்த் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 55 to 70% ஆகுது அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த 1.5 மந்த்லயே அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இல்லை எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி வேணும் அப்படிங்கிறவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கும் இல்லை மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ஃபோனிக்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எல்லாமே கிளியர் அண்ட் கட்டாக நாங்கள் கொடுத்துருவோம். அப்புறம் நீங்கள் கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். புரியாதவங்களுக்கு இல்லை எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது மேம் அப்படிங்கிற பேரண்ட்ஸ்க்குமே சரி, டீச்சர்ஸ்க்குமே சரி, we will explain in தமிழ் ஆல்சோ. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பசங்களோட ரீடிங் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.